அதாவது நீங்க எத்தனையோ கிரைம் கதைகள கேட்டுருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு கேட்கக்கூடிய அந்த கதையானது உங்களோட மனச உண்மையிலே பாதிச்சுருங்க. ஏன்னா, ஒரு கேவலமான மனைவியோட செயல்னால ஒரு குடும்பத்த இவ்ளோ சித்திரவதை செய்ய முடியுமா? இவ்ளோ கொடுமைகள செய்ய முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் எழும்பும் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இந்த ஃபோட்டோல நீங்க பார்க்குறீங்களா, இவரு ஐசியூல வென்டிலேட்டர்ல இருக்காருங்க. இவர் உடம்பு முழுக்க காயங்கள். அந்த காயங்கள பத்தி நான் தெளிவா சொல்றேன். அவரோட தாடை உடைஞ்சிருக்கு, கை, கால்கள் உடைஞ்சிருக்கு. அவரு பிளட் வாமிட் எடுத்திருக்காரு. உடம்பு முழுக்க சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்ப போலீஸ் அவர்ட்ட ஒரு வார்த்தை கேட்கறாங்க. எதனால அது அடிபட்டுச்சு அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் எனக்கு. கார்ல வந்து என்னை இடிச்சுட்டு நிக்காம போயிட்டாரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. சரிப்பா நீ போன வண்டி எங்க இருக்குன்னு கேட்கறாரு. அவர் என் வீட்ல தான் நிக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸும் இவரோட வண்டிய போய் பார்க்குறாங்க. அந்த வண்டியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லங்க. அப்ப போலீஸ் மனசுல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புது. ஏன்டா ஒருத்தன் ஐசியூல இருக்கான். உடம்பு முழுக்க எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. தாட உடைஞ்சு தொங்குது. என்னடா இவனை கேட்டா வந்து ஆக்சிடென்ட்ன்றான். ஆனா வண்டிய பார்த்தா வண்டியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல அப்படின்ட்டு மிகப்பெரிய கேள்வி எழும்புது. இத பத்தி தெரிஞ்சுக்க இந்த முழு கதைய முழுசா கேளுங்க. அதாவது இந்த ஃபோட்டோல பார்த்துக்கிறீங்கல்ல, இவரோட பேர் தான் பரத். இவரு ஒரு பியூட்டி பார்லர்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பிரைடல் மேக்கப் போடுறதுனால வெளியூர்கள் போய் மேக்கப் போட்டுட்டு வர சகஜமாவே வேலையா வச்சிருக்காரு. இவரோட மனைவியோட பேரு ராஜஸ்ரீ. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 பிள்ளைகள். மொத பிள்ளைக்கு 13 வயசு ஒரு பெண் மகள். அதுக்கப்புறம் ஒரு 5 வயசு பெண் மகள். அப்புறம் கடைசி பிள்ளை 3 வயசு ஒரு பையன். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்களோட வாழ்க்கை ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடன் வாங்குறது, செலவு பண்றது, அப்புறம் வட்டி கட்டிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி மணியை ரொட்டேஷன் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஏழ்மைன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு தெளிவான விஷயத்தை கவனிக்குங்க. இவரோட மனைவியான ராஜஸ்ரீக்கு இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. என்னதான் 3 குழந்தைகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, வெளியில் நிறைய சுற்றணும், நல்லா பணக்காரர்கள் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடணும், நிறைய நகை போட்டு சுற்றணும், இந்த மாதிரியான ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு. இதனாலே அந்த குடும்பத்தில் அடிக்கடி சண்டை இருக்குமா, ஒரு மாதிரி பிடிச்சும் பிடிக்காத மாதிரி தான் அவ்வளோ நாள் வந்து பரத் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வீட்டிலே இருக்கிறதுனாலே அதிகப்படியாக இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஆப்பில் சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அவனோட டெய்லியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கணவர் வந்து டெய்லியும் வேலை காலையில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவனோட வீடியோ கால் பேசுறது, கால் பேசுறது, இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நாளடைவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவனும் அதே ஊரை சார்ந்தவன் அப்படின்றதுனால 2 பேருமே மீட் பண்ணி 2 பேரும் பேசி இருந்திருக்காங்க. இந்த மீட்டிங்லாம் அதுக்கப்புறம் ஒரு உறவாக மாறுது. இவங்க தனிமையிலேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய நாள் நடந்துக்கிட்டே இருக்குங்க தொடர்ச்சியாக. இதில் ஒரு கொடுமையான விஷயத்தை நீங்கள் கேட்கணுங்க. அதாவது இந்த பரத் அப்படின்றவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியலங்க. ஆனா ஒரு விஷயத்தை இந்த பரத் நோட் பண்றாரு. தன்னோட 3 குழந்தைகளுமே ஒரு மாதிரி உடல் மெலிஞ்சுக்கிட்டே போகுது. இவர் முழுசா வேலையில கவனம் செலுத்துறதுனால தான் பிள்ளைகளோட ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் கவனிக்க மறந்துடுறாரு. உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே போறதை பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்களா, நான் வீட்டில் இல்லாதனால என்ன ஆச்சு, ஏன் வந்து உங்க உடம்புலாம் இப்படி இருக்குன்னு கேட்கறப்ப அந்த பிள்ளைங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. அப்பா அடிக்கடி நீ வேலைக்கு போன அப்புறம் எங்க 3 பேரையும் அம்மா பூட்டிட்டு எங்கேயோ போயிடுறாங்க. ரிட்டர்ன் லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. லேட்டாக வந்துட்டு சமைச்சா சமைக்கிறாங்க, இல்லை தூங்கிடுறாங்க, நாங்கள் சாப்பிட்றதே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த 13 வயது மகள் சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிறாருங்க. உடனே மனைவியை பார்த்துட்டு, நீ எங்கே போகிற எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப தான் மனைவி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், என் ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்குறாங்க கணவர், ஏன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியதானே, சாப்பாடே போடாமல் என்ன உடம்பே மெலிஞ்சு போயிருக்காங்க, இது எப்பயிலேருந்து நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்குமே ஒரு தெளிவான பதிலே சொல்ல மாட்டோம். ஆகுனா லைஃப் ஸ்டைலை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்கா. ஆமா நீ என்னத்தை பெருசாக கிழிச்சு கொட்டுற, இந்த மாதிரியான சண்டைகளை மட்டுமே போட்டுட்டு இருக்கவே தவிர இவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலே சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு சில ரூமர்ஸ் எல்லாமே இவர் காதுக்கு வருது. அதாவது உன்னோட மனைவி சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தனோட ஏதோ ஒரு உறவுல இருக்காங்க, அடிக்கடி நம்ம ஊருக்குள்ளேயே உன் வீட்டு வாசலே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறார் தன்னோட மனைவியான ராஜஸ்ரீட்ட. என்ன தெரியுமா அங்க செஞ்சா, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு ஃபால்ஸான ஃபேக் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் தன்னோட கணவர் மேல பதிவு பண்றா. போலீஸும் வந்து பரத்தை பிடிச்சிட்டு போய் வான் பண்றாங்க. வான் பண்ணது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி பண்ணிக்கிறதுனா உன்னை அடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிரும் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செய்றாங்க போலீஸ். இந்த இடத்துல போலீஸ் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பரத் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதனாலே போலீஸ் அந்த அளவு பெருசா கண்டுக்காம பரத்தை 2 பேருமே கூப்பிட்டு புக்கார வச்சு பேசி வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க. வீட்டுக்கு அனுப்புறவரும் அவ தொடர்ந்து பரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்கா. எப்படின்னா, நீ இந்த மாதிரி திருப்பி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா 3 குழந்தைகளை விட்டு நான் எங்கிட்ட ஓடி போயிடுவேன். அப்புறம் நீ தான் அந்த குழந்தைகள்லாம் பார்த்துக்கணும். ஊர் முழுக்க உனக்கு அசிங்கமா போயிடும். அது மட்டும் இல்லாம இப்பயாவது நான் லைட்டா தான்
தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன், அடுத்த தடவை கம்ப்ளைண்ட் பண்றப்ப ரொம்ப சிவியரா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீ முழுக்க முழுக்க ஜெயிலே தான் இருந்தவன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிக்கிறா. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அந்த ஊர் மக்கள் அப்படின்னா, இந்த பரத் அப்படின்றவரு ரொம்ப வெகுளியான கேரக்டராங்க, அவருக்கு அந்த அளவு ஊர் உலகமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா ஜூலை மாசம் 2025ங்க வழக்கம் போல பரத் தன்னோட வேலைக்கு கிளம்பிடுறாரு. இந்த சைடு மனைவியான ராஜஸ்ரீ என்ன செய்றாங்க அப்படின்னா, சந்திரசேகருக்கு கால் பண்ணி என் வீட்டில் என்னோட கணவர் இல்லை, வெளியே போயிட்டாரு, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சந்திரசேகர் அந்த வீட்டுக்கு வராருங்க. இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 3 பேருமே, அந்த 3 சிறுவர்களுமே அங்க வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க. அப்ப இவ என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, அவங்க 3 பேரையுமே வெளியில போங்க, பக்கத்து வீட்டில் போய் விளையாடுங்க, இல்லை எங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க அன்னைக்கு நாள் முழுக்க. இதுவுமே என்ன நடக்குது அப்படின்னா, சந்திரசேகர் தெரிய வருது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க. உடனே மிகப்பெரிய சண்டை நடக்குதுங்க அன்னைக்கு நைட்டு வீட்டில். பரத் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னோட வாழ்க்கை ரொம்ப கெட்டு போயிடக்கூடாது, 3 பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்கு அப்படின்றதுனால இவள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜஸ்ரீட்ட நான் சந்திரசேகரை பார்த்து பேசணும், நான் வந்துட்டு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஜஸ்ரீ அதுக்கு முழுக்க முழுக்க மறுத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அவள்கிட்ட வலுக்கட்டாயமா மொபைலை பிடிங்கி அந்த சந்திரசேகர்ன்றவனுக்கு கால் பண்றாங்க. ரொம்ப உருக்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, தம்பி உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என் மனைவிட்ட இனிமேல் பழகிறத விட்டுடா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என் 3 மகள்களோட வாழ்க்கை தான்டா முக்கியம் எனக்கு, தயவு செஞ்சு எங்க குடும்பத்தில் இனிமேல் தலையிடாது அப்படின்னு ரொம்ப மரியாதையோட எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம தான் குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்கணும், தான் குடும்பம் ஒரு தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பொறுமையாவே பேசியிருக்காருங்க பரத். ஆனா அந்த சைடில் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒன்றும் உங்க மனைவியை வலுக்கட்டாயமாலாம் இழுத்துக்கல, உங்க மனைவிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் 2 பேரும் தனிமையில் இருக்கோம், உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நாளைக்கு நேரில் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் கூப்பிடுறான். சரி நீ இவரும் எங்க நான் வந்து பேசணும் அப்படின்னு கேட்கிறாரு. உங்க வீட்டு பக்கத்துல எங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில வருதுங்க. இவர் பரத் என்ன செய்யறாரு, சந்திரசேகரை மீட் பண்ண கிளம்பிட்டு இருக்காரு. அங்க பக்கத்துல வீட்ல இருந்து ஒரு 40 மீட்டர் தள்ளி ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்க ஏரியா பின்னாடி ஒரு வெற்றிடம் இருக்குமா, அங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் பரத்தை கூப்பிட்டுருக்காப்புல. பரத்தும் கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப மனைவியான ராஜஸ்ரீ வந்து, நான் உன்னை தனியால அனுப்ப மாட்டேன், நீ போனேன்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க, நானும் வரேன், 3 பேரும் பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு சரின்னு பரத்தும் தான் மனைவி சொல்றதை கேட்டுக்கிட்டு சரி வா 2 பேரும் போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. 40 மீட்டர் தாண்டி தன்னோட வீட்ல இருந்து ரீச் பண்ணப்ப அந்த இடத்துல பாக்குறாங்க சந்திரசேகர் ஒரு பைக்ல நின்றுட்டு இருக்காரு, பக்கத்துல இன்னொரு ஆளும் நின்றுட்டு இருக்காரு. போயிட்டு பேச போலான்னு போயிட்டு ஒரு 4-5 செகண்ட் கூட இல்லையாங்க, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடி மனைவியான ராஜஸ்ரீ கத்த ஆரம்பிக்கிறாங்க, இவன் அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்ட்டு. உடனே அந்த சந்திரசேகரோட ஃப்ரெண்ட் அங்கிறத என்ன செஞ்சான் அப்படின்னா, ஓடி வந்து பின் வழியா பரத் கைகளை பிடிச்சு கட்டிக்கிட்டான். கைகளை பிடிச்சு கட்டின உடனே சந்திரசேகர் தான் மறைச்சு வச்சிருந்த கட்டையை எடுத்து தாடையிலே ஒரே ஒரு அடி தான் ஓங்கி அடிச்சிருக்கான். அதிலே பரத்தோட தாடை உடஞ்சு அப்படியே தொங்கிருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க விடல, அப்படியே நில குழஞ்சு கீழே உழுவுறவர அடி அடின்னு அடிச்சிருக்கானுங்க. கை கால் எல்லா எலும்பையும் முறிக்கணும் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அடிச்சிருக்கானுங்க. அவர் அன்கான்சியஸ்ல இருக்காருன்னு தெரிஞ்சும் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இந்த மனைவி என்ன தெரியுமாங்க பண்ணிருக்கா, காரி துப்பி அவர் நெஞ்சிலே ஏறி மிதி மிதின்னு மிதிச்சிருக்கா. இது எல்லாமே இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சதுக்கு மேல இவன் ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிட்டான் அப்படின்ட்டு உடனே இவனை தூக்கிட்டு எங்க திரும்ப போனானுங்க, ஹாஸ்பிட்டல் போகல, ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிடவே இல்லை. இவன் அந்த அன்கான்சியஸ் ஒரு மாதிரி இந்த செமி அன்கான்சியஸ்ல இருக்கவனை அப்படியே தள்ளாடி அப்படியே கை தாங்களா கூட்டிகிட்டு போய் 40 மீட்டர் தானே வீடு இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்ல, வீட்டில் தான் படிக்க வச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 3 நாளாங்க, 3 நாளா அந்த மனுஷன் அந்த வீட்டில் இவ்வளோ அடிவாங்கன்னு படுத்தா இருக்காரு. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கல, எந்த ஒரு சோறு தண்ணி போடல, எந்த ஒரு தண்ணி கொடுக்கல, எதுவுமே நடக்கல. அந்த பிள்ளைங்களாம் தான் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க, அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குற, அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவன் வயசு கம்மியான பிள்ளைங்கல்ல, எந்த மெச்சூரிட்டி இல்லைல்ல. அந்த 3 நாள்ல இவர் என்னென்ன திரும்பங்க ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் உடம்பே ஃபுல்லா பேரலைஸ் ஆயிருக்கு, அவரால் சுத்தமாக மூவ் பண்ண முடியலையா. இன்னொன்று தாடை உடஞ்சு தொங்கிட்டு இருந்திருக்கு, ரத்தம் வலிய வலிய இருந்திருக்கு. இதுல அடிக்கடி அவர் ரத்தம் வாந்தி எடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அந்த 13 வயசு பொண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப பயந்துருச்சான். ரொம்ப பயந்து அம்மாட்ட ரொம்ப வற்புறுத்தி அம்மா ஹாஸ்பிட்டல் போலாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த அம்மாக்காரியான ராஜஸ்ரீ அதெல்லாம் போகக்கூடாது, செவனே இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, தான் அப்பாவோட மொபைல் எடுத்து அப்பாவோட உறவினர்கள்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி அப்பாவுக்கு ஏதோ முடியல வந்து பாருங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருக்கு. நல்லபடியா அந்த உறவினர்கள் எல்லாமே இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு மனைவிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆக்டிங்கை போடுறா. அதாவது இவர் வழக்கம் போல வண்டியில் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ கார்காரன் எவனோ வந்து இடிச்சுட்டு நிற்காம போயிட்டான். அதில் அவருக்கு அடிபட்டு போயிருச்சு. நானும் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இவர் பிடிவாதமாக நான் வரலை, எனக்கு சரியாயிரும் அப்படின்னு இங்கேயே படுத்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறது, என்னால் தூக்கிட்டா போக முடியும், இவர் என்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி தான் மனைவி கேட்டிருக்கா. உடனே பரத்தோட தம்பி என்ன செய்யறாரு அப்படின்னா, முழுசாக சந்தேகப்பட்டு இந்த சைடு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு பரத்தை பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்த டாக்டர் இவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு, கண்டிப்பாக ஒரு ஐசியூவில்
தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஐசியூல வென்டிலேட்டர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு போலீஸ் வராங்கங்க. போலீஸும் வந்துட்டு இவரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவரோட தலைமாட்டில் தான் நின்றுகிட்டு இருக்கா யாரு, ராஜஸ்ரீயான மனைவி. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கார்காரன் இடிச்சு நிக்காம போயிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன கதை. உடனே போலீஸ் வீட்டில் போய் பார்க்குறாங்க, வண்டியில எந்த ஒரு ஸ்கிராட்சுமே இல்லைங்க. அதாவது இவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இதுதான் ரொம்ப வந்து கொடுமையா இருக்கும் கேட்கறதுக்கே. தான் அந்த கணவன் இந்த மாதிரி பெட்ல உட முடியாம அந்த 3 நாள் இருந்தாங்கல்ல, அப்பயே சொல்லியிருக்கா, யார் வந்து என்ன வந்து கேட்டாலும் நீ வாயவே திறக்க கூடாது, ஆக்சிடென்ட் ஆனிச்சு மட்டும் தான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் உன்னை இப்படியாவது உயிரோட வச்சிருப்பேன், இல்லைன்னா கண்டிப்பா உன்னை கொண்டுபிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்மளோட 13 வயசு மகளை பத்தி உனக்கு தெரியும்ல, அவளையுமே சந்திரசேகருக்கு நான் கொடுத்துருவேன், நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே சொல்லி பயமுறுத்தி இருக்கா. அதனால மட்டும்தான் ஒரு அப்பாவா யோசிச்சு தான் இந்த ஒரு நிலைமையில ஐசியூல வென்டிலேட்டர் இருக்கப்பையும் கூட ஒரு பொய்யான வாக்குமூலத்தை சொல்லியிருக்காரு போலீஸ்ட்ட. ஆனா போலீஸ் சும்மா இல்லைங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த 13 வயசு மகள் இருக்காங்களா, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருந்திருக்காங்க. அவங்கள தனியா போலீஸ் ஸ்டேஷன்ல அழைச்சிட்டு போயிட்டு ஒரு பெண் போலீஸை வச்சு பொறுமையா நிதானமா அன்பா அந்த மகள்கிட்ட பேசி என்னென்னலாம் நடந்துச்சு உங்க வீட்டில் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து முழு டேட்டா எடுக்கிறாங்க. அப்ப ஒரு சில விஷயத்தை அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அந்த அளவு வயசு இல்லை அதுக்கு. இருந்தாலே போலீஸ் தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த 13 வயசு பொண்ணோட அம்மா அதாவது ராஜஸ்ரீ ஏதோ ஒரு அஃபேர்ல இருந்திருக்கா அப்படின்றது தெரிய வருது. இன்னொன்னும் தெளிவா சொல்றாங்க அந்த 13 வயசு குழந்தை. இதுதான் முக்கியமான விஷயமே இந்த கேஸ்ல. அதாவது அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் எங்க வீட்டு ரூஃப்ல தான் நின்று விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் அம்மாவும் என் அப்பாவும் யார்கிட்ட 2 பேர்கிட்ட பேச நடந்து போனதை நான் பார்த்தேன். ஆனா அங்க யாரும் பேசவே இல்லை. உடனடியாக எங்க அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா கீழே விழுந்துட்டாங்க. எங்க அம்மா எங்க அப்பா மேல ஏறி நின்று குதிச்சாங்க. இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த ராஜஸ்ரீ அப்படின்ற நாயை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவரோட போனை கைப்பற்றி அந்த போன்ல உள்ள சிடிஆர் அதாவது கால் டேட்டா ரெக்கார்டை வச்சு அந்த சந்திரசேகரோட நம்பரை பிடிச்சி அவன் எங்க இருக்கான் அப்படின்னு லொகேஷன் ட்ராக் பண்றாங்க. ஆனா இன்ன வரையுமே அந்த சந்திரசேகர் அப்படின்றவனை பிடிக்க முடியல, அவன் எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்றதே தெரியலங்க. இன்னொரு சைடு ஐசியூல இருந்த பரத் 20 நாள் கழிச்சு தன்னோட உயிரையும் விட்டுறாருங்க. இப்ப அந்த குழந்தைங்க அனாதையா நிக்குது, 3 குழந்தைகளுமே. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு கொடுமையை பாருங்க. சாப்பாடே போட மாட்டாளாங்க. வந்து என்ன செய்வா அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சு புருஷங்கிட்டு வேலைக்கு போனோடனே அந்த 3 பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ள சாத்தி கதவை சாத்திடுவாளாம். கதவை சாத்தி வெளியில பூட்டு போட்டுட்டு இவ பாட்டுக்கு அவனோட ஜாலியா இருக்க போயிடுவாளாம். இந்த 3 பிள்ளைகளும் பசியில வீட்டுக்குள்ளேயே தண்ணி எடுத்து குடிக்குங்களாம். அதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில நாள் தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டாங்களாம் வீட்டுக்குள்ள. அப்ப அந்த 3 குழந்தைகளும் வீட்டுக்குள்ள தண்ணி கிடையாது, எந்த ஒரு தீனி கிடையாது, எந்த ஒரு சாப்பாடு கிடையாது. நாள் முழுக்க கஷ்டப்பட்டிருக்கு, நாள் முழுக்க பசியில வயிற்று பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்திருக்கு. அதனாலதான் ரொம்ப விரைவில் அவங்களோட உடல் எல்லாமே மெலிஞ்சு போயிருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் இந்த மாதிரி வெளியே போறாள். அப்ப அதிகப்படியான பணம் செலவு பண்ணியிருக்கான் அந்த சந்திரசேகர். 3 வேலையுமே பெரிய பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் வீட்டுக்கு வரலாம். யோசிச்சு பாருங்களேன், தான் பிள்ளைங்க 3 பேரையுமே, அதுவும் சின்ன பிள்ளைங்க, ஒரு மெச்சூரிட்டி உள்ள பிள்ளைங்களும் கிடையாது, பசியில வீட்டில் அந்த சைடு இருந்திருக்கப்ப இந்த சைடு இவ கணவன் இல்லாம இன்னொருத்தனோட ஜாலியா இருந்துட்டு அது மட்டும் இல்லாம நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கா அப்படின்னா, எந்த அளவு ஒரு சைக்கோத்தனம் மூளையில இருக்கும் அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா அவ்வளவு மாதிரி ஆட்களுக்கு தூக்கு தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது ஒரு கிரைம் இல்லை அப்படின்றது. ஆனா இவ செஞ்ச இந்த அடிச்சு கொண்டது கண்டிப்பா மர்டர்ல தான் வரும். அதுக்கான ஒரு சார்ஜ் இவன் மேல செய்ய தான் போறாங்க. அது அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையா இருக்கும்ன்றது தான் எல்லாரோட கருத்துமாவே இருக்கு. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமாங்க, அந்த பரத் அப்படின்றவரு அந்த 3 நாள் வீட்டில் இருந்தாரு அப்படின்றது சொன்னேன். அவர் அதே பெட்லயே அந்த ஒரு அவர் இயற்கையான விஷயங்கள்லாம் அதிலேயே போய்கிட்டு அந்த ஒரு நாத்தத்திலே அவர் அப்படியே தான் இருந்திருக்காரு. அவருக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கலையாங்க. இது எல்லாத்தையுமே அந்த 13 வயசு மகளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னமோ நடக்குதுன்றது தப்பா நடக்குதுன்னு தெரியுது, ஆனா அந்த மகளால் எதுவுமே செய்ய முடியல. இது எல்லாமே போலீஸ்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்பதான் போலீஸே கண் கலக்கிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்குமாடா அப்படின்று உண்மையிலே சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள யாரு போனாலுமே அந்த ஒரு மைண்டே மாறி போயிருங்க. அவனுங்க மூளையே வந்து தடைப்பட்டு போயிடும். அவனுங்களால தெளிவா யோசிக்க முடியாது. தான் பண்றது எல்லாமே கரெக்ட்னு நினைப்பானுங்க. அவனுங்க செய்யற எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருப்பானுங்க. நம்மளோட கணவன் ஒரு பணக்காரனா இருந்தா நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம். இவன் ஒரு மிடில் கிளாஸ் ஆளா இருக்கிறதுனால தான் நம்ம இன்னொருத்தங்க கூட போறோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க செய்யற தப்பெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலே அவனுங்க செய்யறது தப்பு அப்படின்னே தெரியாது. இந்த அளவு இவளுகளுக்கெல்லாம் தைரியம் வருது அப்படின்னா ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், தண்டனைகள் சிவியரா கொடுக்காததுனால மட்டும்தாங்க காரணம். அதனால தண்டனைகள் சிவியராக்கப்படணும். தண்டனைகள் சிவியராக்கப்படுறதை விட ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை சிவியரா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு தண்டனையானது மக்களை ஃபுல்லா ரீச் ஆகணும், மக்களுக்கு ஒரு பயம் வரணும். இந்த மாதிரியான ஒரு கிரைம் செஞ்சா இதுதான் தண்டனை அப்படின்றது மக்கள் ஃபுல்லா ரீச் ஆயிடணும். எப்படி ஒரு 8000 கூப்பன் கொடுத்தா எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறத வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அப்பதான் எல்லாரும் ஒரு கிரைம் பண்றவங்க பயப்படுவாங்க.
பயப்படுவோம். அது பண்ணா நாளைக்கு நமக்கு இதெல்லாம் நடந்துரும் அப்படின்றது தெரிய வரணும். ஆனா என்ன தெரியுமா நெறைய வருது? இப்ப ஜெயில்ல போனா பெயில்ல வந்துரலாம்டா அப்படின்ற விஷயம் தான் மக்களோட மனசுல நெறையாவே பதிஞ்சிருக்கு அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்ம சேனல் சார்பா நம்ம ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா, ஒரு ஆக்டர் விஜய் அப்படின்றவர் இப்ப சீஃப் மினிஸ்டர் விஜயா மாறியிருக்காரு. அஜித் ஃபேனா அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நெறைய பேர் சம்மந்தமே இல்லாம ஒரு ஹேட்ரட் பரப்பிட்டு இருக்கீங்க. அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஏங்க வாய்ப்பு தான் குடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ற எல்லாரோட மனநிலையுமே மாறணுங்க. தயவு செஞ்சு யாரோ அவங்க வெற்றி பெறாங்க, தோல்வி பெறாங்க. அதுக்காக நம்மளோட மைண்ட ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்றதுனால நம்மளோட மைண்ட் ஐயோ எனக்கு புடிச்ச கட்சி தோத்துருச்சு அப்படின்ட்டு நம்ம சேடா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஓவரா ஆரவாரமும் பண்ணிடக்கூடாதுங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வெயிட் பண்ணணும். விஜய் எப்படி ஆட்சி பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். கண்டிப்பா அந்த ஆட்சி நல்லா இல்லாத பட்சத்தில் எல்லாருக்குமே கேள்வி எழுப்புறதுக்கு உரிமை இருக்கு. கண்டிப்பா அது நல்லா இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அவர் உட்கார விட மாட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு மிகப்பெரிய பிடிச்ச விஷயம்னு வைங்களேன், எனக்கு இந்த மெஜாரிட்டி மேல ஒரு நம்பிக்கையே கிடையாதுங்க. எப்பயுமே மக்கள் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு இத்தனை வருஷம் முடியும். ஏன்னா இத்தனை வருஷ காலமாகவே ஆட்சிகள்லாம் எதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா பணத்தை நோக்கி மட்டும்தான். இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்களேன். அன்பளிப்பு பணம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் எனக்கு தெரியல மறந்து போச்சு. அது மட்டும் இல்லாம 8000 கூப்பன் தருவேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாதையா உங்க வீட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்க எவ்வளவு கொடுத்தாங்க எங்க ஏரியால அப்படின்றது எனக்கு தெரியும். இது எல்லாமே நடந்துமே கடைசியில பாருங்களேன் மக்கள் பணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் புதுசா தாண்டா ஒரு மாற்றத்துக்கு ஓட்டு போடும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்களே. இந்த இடத்துல மக்களுக்கு நான் மனசால பாராட்டுறேங்க. நான் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன்லாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வயசான முதியவர்கள் கூட காசு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு என் ஓட்டு என்னோட உரிமை நான் இதை போடும் அப்படின்னு மாறினாங்கல்ல. இது உண்மையிலே பயங்கரமா இருக்கு. ஏன்னு வைங்களேன், இதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா நிக்கிற ஒவ்வொரு ஆளுமே யோசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரை எப்படி இருந்துச்சு, காசு இருந்தா எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்ற விஷயம் இருந்துச்சுல, அது இந்த இடத்துல உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடியவங்க யாருமே ஒரு தேர்தல் அப்படின்றதுக்கு செலவு பண்ண கண்டிப்பா யோசிப்பாங்க. எதனால காசு கொடுத்தே எங்க ஒரு ஆள் தோத்துட்டாரா, அவர்கிட்ட இல்லாத காசா நம்மள்ட்ட எவ்வளோடா இருக்கு, நம்மளால பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு யோசனை வரும். இந்த யோசனை எதில் பிரதிபலிக்கும் அப்படின்னா நம்ம அப்ப மக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். மக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபட்டால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாரும் மனசுலையும் வரும். அதனால எல்லா கட்சியிலையுமே மக்களுக்காக பணிபுரிய ஆரம்பிப்பாங்க. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தயவு செஞ்சு கதறாதீங்க, அழுவாதீங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றது நினைங்க. ஏன்னா வாய்ப்பு கொடுத்து பாருங்க, திட்டி ஒண்ணுமே ஆக போறதில்ல கடைசியில். ஏன்னா உங்களோட மைண்ட் தான் ஸ்பாயில். அதனால வந்ததை ஜாலியாக ஏற்றுக்குங்க. ஏங்க யார் ஆண்டா என்னங்க, அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு காசு, நான் உழைச்சாதான் எனக்கு காசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வெளிலேருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.